ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தேர்தல் தேதி எப்போது வருகிறது அறிவிப்பு. யூனியன் பிரதேசமான புதுச்சேரி சட்டசபையின் பதவிக்காலம் ஜூன் 15 முடிகிறது. தமிழகம், கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்க சட்டசபைகளின் பதவிக்காலம் மே மாதத்தில் வெவ்வேறு தேதிகளில் முடிவடைகிறது. 5 மாநிலங்களிலும் சட்டசபை தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் கமிஷன் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தேர்தல் தேதி மார்ச் 2வது வாரத்தில் வெளியாகும் என தேர்தல் கமிஷன் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகம், புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கும். மேற்கு வங்கம், அசாமில் பல கட்டங்களாக தேர்தல் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. புதுச்சேரி, அசாமில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுவிட்டது. தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23 வெளியாக உள்ளது. கேரளாவில் 21, மேற்கு வங்கத்தில் 28 வெளியாகிறது. ஜெயலலிதா பாணியை கையில் எடுக்கும் பழனிசாமி. பிப்ரவரி 24 முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாணியில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வரும் பிப்ரவரி 24 சட்டசபை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து அதிமுக மூத்த நிர்வாகி கூறியதாவது: வழக்கமான அரசியல் வியூகங்களுக்கு அப்பாற்பட்டு வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் தனி பாணியை கையாண்டார் மறைந்த ஜெயலலிதா. வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதி நாளில் வேட்பாளர் அறிவிப்பை வெளியிடுவது வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அந்நாளை பின்பற்றி வந்தார் ஜெயலலிதா. அது பல தேர்தல்களில் அவருக்கு கை கொடுத்துள்ளது. அவருடைய பாணியில் தற்போது ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி 24 முதற்கட்டமாக 15 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை வெளியிட முடிவெடுத்துள்ளார் பழனிசாமி. இந்த பட்டியலில் அனைத்து ஜாதியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள் இடம்பெறுவர். ஒரு பெண்ணுக்கும் அதில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சில நாட்களுக்கு முன்பாகவே பட்டியலை தயார் செய்துவிட்ட பழனிசாமி திருப்பதி சென்று தரிசனம் செய்தபோது பெருமாள் திருவடியில் வைத்து தர சொல்லி அதை பெற்று திரும்பியிருக்கிறார். வரும் பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்த நாள் மட்டுமல்ல, வளர்பிறை அஷ்டமி நாளும் கூட. அதன் காரணமாகவே அந்த நாளை தேர்வு செய்திருக்கும் பழனிசாமி தேர்தல் தொடர்பாக முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிடவுள்ளார் என்று அந்த நிர்வாகி கூறினார். திமுக அரசை கண்டித்து பாஜ ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. தமிழக பாஜ இளைஞரணி சார்பில் திமுக அரசை கண்டித்து 21ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளதாக தமிழக பாஜ தலைவர் நைனா நாகேந்திரன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது. போதைக் கும்பலை தடுக்க முடியாமல் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளது. இதை கண்டித்து இளைஞரணி சார்பில் 21ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், திருநெல்வேலியில் நைனா நாகேந்திரன், கோவையில் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பங்கேற்கின்றனர். இளைஞர் அணி தலைவர் கைது, திமுகவை விளாசிய பாஜ. தமிழக பாஜ இளைஞர் அணி தலைவர் எஸ்.ஜே. சூர்யா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் திமுக அரசை தமிழக பாஜ கண்டித்துள்ளது. இது தொடர்பாக நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கை: சில நாட்களுக்கு முன்பு என்டிஏ சார்பில் சேலத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திமுக ஆட்சியில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் குறித்தும் அக்குற்றங்களில் திமுகவினரின் பங்கு குறித்தும் சரியான புள்ளி விவரங்களுடன் பேசிய பாஜ மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா மீது திமுக அரசு எஃப்ஐஆர் போட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 34,497க்கும் மேற்பட்ட பள்ளி சிறுமிகள் கர்ப்பமாகியுள்ளதாக சூர்யா தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று கூறி வழக்கு போட்டுள்ள திமுகவின் ஏவல் துறைக்கு பாஜவின் மீதான காழ்ப்புணர்வு கண்களை மறைத்துவிட்டது என்று நினைக்கிறேன். காரணம், தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகத்தால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ நாளேட்டில் உள்ள விவரங்களைத்தான் சூர்யா சொன்னாரே தவிர அது அவரது சொந்த கருத்து அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலிமையை கண்ட வயிற்றெரிச்சல் பாஜவினர் மீது பொய் வழக்கு போட்டு முடக்க நினைப்பது கோழைத்தனமானது என்பதை முதல்வர் ஸ்டாலின் உணர வேண்டும் என நாகேந்திரன் கூறியுள்ளார். சீட் கேட்டு காய் நகர்த்தும் தமிழக பாஜக நிர்வாகிகள், செக் வைத்த டெல்லி மேலிடம். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி கட்சி வளர்ச்சிக்கு பணியாற்றுவோருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும். இதற்காக மத்திய அமைச்சர்கள், மேலிட தலைவர்களின் சிபாரிசு கேட்டு டெல்லிக்கு வரக்கூடாது என
தமிழக பாஜக நிர்வாகிகளை டெல்லி மேலிடம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து அந்த கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருப்பதால் பாஜகவில் போட்டியிட சீட் வாங்கிவிட வேண்டும் என்று பல நிர்வாகிகள் காய் நகர்த்தி வருகின்றனர். கட்சியில் மாநில மாவட்ட பதவிகளில் இருந்தாலும் கட்சி வளர்ச்சிக்கு களத்தில் இறங்கி பணியாற்றாமல் உள்ள சிலர் டெல்லியில் உள்ள மேலிட தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆதரவு அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் நல்ல நட்பில் உள்ளனர். இந்த செல்வாக்கை பயன்படுத்தி கட்சியில் பதவிகளை வாங்கிய அவர்கள் தற்போது அதே நட்பை பயன்படுத்தி சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட் வாங்கிவிடலாம் என்று அடிக்கடி டெல்லி செல்கின்றனர். அவர்கள் தங்களுக்கு வேண்டிய மேலிட பிரதிநிதிகளிடம் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதியை தெரிவித்து அதை அதிமுகவிடம் கட்டாயம் கேட்டு பெற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். மேலும் தங்களை வேட்பாளராக அறிவிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷிடம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த விவரத்தை சிலர் அமித்ஷாவின் கவனத்துக்கு எடுத்து சென்றுள்ளனர். இதையடுத்து கட்சி தலைமை முடிவெடுத்து தகுதியான வேட்பாளர்களை அறிவிக்கும். அதனால் சீட் கேட்டு மத்திய அமைச்சர்கள், மேலிட தலைவர்களின் சிபாரிசுக்காக யாரும் டெல்லிக்கு வரக்கூடாது. அந்த நேரத்தை கட்சிக்காக செலவிட வேண்டும் என தமிழக பாஜக நிர்வாகிகளை டெல்லி மேலிடம் எச்சரித்துள்ளது என அந்த வட்டாரங்கள் கூறின. சட்டசபையிலும் எதிரொலிப்பு, துண்டு போட மறுத்த எம்எல்ஏக்கள். தமிழக சட்டசபையில் நேற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள புகைச்சல் சட்டசபையிலும் எதிரொலித்தது. சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் சபைக்கு வரவில்லை. சமீப காலமாக திமுக கூட்டணிக்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறார். அதனால் சட்டசபைக்கு வருவதை நேற்று அவர் தவிர்த்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் எப்போதும் அமைச்சர்களுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உற்சாகமாக பேசுவது வழக்கம். ஆனால் நேற்று அமைதியாக சபையில் அமர்ந்திருந்தார். சபை நிகழ்ச்சி முடிந்ததும் வேகமாக வெளியேறிவிட்டார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தன் உரையை நிறைவு செய்த பின் வேளாண் அமைச்சர் பன்னீர்செல்வம் பட்ஜெட் உரையை வாசித்தார். அப்போது அவர் கொடுத்த பச்சை துண்டுகளை அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள் அணிந்து கொண்டனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அந்த துண்டை அணியவில்லை. ராமதாஸ் ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி, அருள் ஆகியோர் அணிந்து கொண்டனர். வாங்கிய 50,000 விருப்ப மனு எங்கே? எதுவுமே திரும்பி வரல. விஜய் ஷாக். அன்று பனையூரை அலறவிட்ட தாவேகாவினர் பதுங்கியது ஏன்? சட்டசபை தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு சென்னை பனையூர் அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் விருப்ப மனு வழங்கப்பட்டது. வேறு எந்த கட்சியிலும் நடக்காத வகையில் முதல் நாளே 10,000 மனுக்கள் விற்று தீர்ந்தன. பனையூர் முழுதும் முதல் நாளே தாவேகாவினர் கூட்டம் அலைமோதியது. கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. உள்ளூர் குடியிருப்பு வாசிகள் தாவேகாவினரின் அட்டகாசத்தை வீதியில் இறங்கி திட்டி தீர்த்தனர். அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டு வந்திருந்தது. இதனால் மனு வாங்க இனி நேரில் வர வேண்டாம், ஆன்லைன் மூலம் வாங்கிக் கொள்ளலாம் என கட்சி தலைமை அறிவித்தது. இந்நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்க 20ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாவேக நிர்வாகிகள் சிலர் கூறியது: பொதுவாக எல்லா கட்சிகளிலும் தேர்தலில் போட்டியிட விரும்பும் கட்சி உறுப்பினர்களுக்குத்தான் விருப்ப மனு வழங்கப்படும். மனு கட்டணமாக 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்படும். இதனால் குறைந்த நபர்களே மனு வாங்குவர். ஆனால் தாவேகாவில் 100 ரூபாய் கொடுத்து விருப்ப மனு வாங்கலாம் என்றதும் ஏராளமானோர் மனு வாங்கினர். அதை பூர்த்தி செய்து திரும்ப கொடுக்கும் போது பொது பிரிவினர் 10,000 ரூபாய், SC/ST பிரிவினர் 5,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 10,000 பேர் நேரில் வந்து தலா 100 ரூபாய் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றனர். இது தவிர ஆன்லைன் வழியே 40,000 பேர் மனுக்களை பதிவிறக்கம் செய்துள்ளனர். மொத்தமாக 50,000 பேர் விருப்ப மனுக்களை பெற்றுள்ளனர். ஆனால் இதுவரை 5,000 மனுக்கள் கூட பூர்த்தி செய்து கட்சி தலைமைக்கு திரும்பி வரவில்லை. வந்ததிலும் பாதி அரைகுறை. விருப்ப மனு வேலையே முடியாத நிலையில் கட்சி நிர்வாகிகள் சிலர் நான் தான் வேட்பாளர் என்று வலம் வருகின்றனர். இதற்கு தலைமையிலிருந்து மறுப்பும் வரவில்லை. இதனால் தேவையில்லாமல் விருப்ப மனுவுக்கு நாம் ஏன் செலவு செய்ய வேண்டும் என்று பலரும் விலகிவிட்டனர். இது விஜய்க்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவேதான் மனு சமர்ப்பிக்கும் காலக்கெடுவை 20ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளனர். மனுவை சமர்ப்பிக்காமல் இருக்கும் நிர்வாகிகளிடம் அவற்றை பெற்று உடனே அனுப்பும்படி மாவட்ட செயலாளர்களுக்கும் உத்தரவு பறந்துள்ளது என்று தாவேகாவினர் கூறினர். இம்ரான் கானுக்கு சிகிச்சை. மாஜி கிரிக்கெட் கேப்டன்கள் கடிதம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் இம்ரான் கான் 2018 முதல் 2022 வரை அந்த நாட்டின் பிரதமராக இருந்தார். ஊழல் வழக்கில் சிக்கிய அவருக்கு 14 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இப்போது ராவல்பிண்டி அடிகலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
போதிய சிகிச்சை கொடுக்காததால் அவரது வலது கண்ணில் 85% பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளது என செய்தி வெளியானது. இந்த நிலையில் இந்தியாவின் கபில் தேவ் கவாஸ்கர், ஆஸ்திரேலியாவின் ஆலன் பார்டர், கிரேக் சாப்பல், இங்கிலாந்தின் நாசர் ஹுசைன், வெஸ்ட் இண்டீஸின் கிளைவ் லாய்ட், நியூசிலாந்தின் ஜான் ரைட் உள்ளிட்ட 14 முன்னாள் கேப்டன்கள் சேர்ந்து பாகிஸ்தான் அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் இம்ரான்கான் கடந்த 2.5 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருப்பது கவலை தருகிறது. அவருடன் இணைந்து விளையாடிய கிரிக்கெட் வீரர்கள் என்ற அடிப்படையில் இம்ரான்கானை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும் என விரும்புகிறோம். அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை உரிய முறையில் பாகிஸ்தான் அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.